என்னடா அது புதுசா மைக்கேல் கேரக்டர்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இது எப்படா கொண்டு வந்தாங்க? நம்ம கேம்ல கேரக்டரா? என்னடா இது ஹவுஸ் கலர்லாம் சேஞ்ச் பண்ணாங்களா? பச்சை கலர்ல இருக்கு. எப்படா இது ப்ரவுன் கலர் சேஞ்ச் பண்ணாங்களா? இது எப்படா? இது எல்லாமே என்னடா இது தும் தும் சாகுறா. எல்லாரும் என்ன அடிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ எனக்கு பயமா இருக்கே. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. டே நான் நடுவுல மாட்டிக்கிட்டேன்டா. என்னை ஹெல்ப் பண்ணுங்கடா. நான் உங்களை சுஜி. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் இந்தியன் பைக் டிரைவிங் 3D கேம் பிளேக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம இந்தியன் பைக் 3D கேம் பிளேயில் அனதர் ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சரி ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பெரிய வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட பார்க்கலாம் இந்த வீடியோவை. இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோங்கிறத நான் இப்போயே சொல்லிடுறேன். நம்ம வீடியோட கலரை சேஞ்ச் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லா ஐக்கான்ஸையும் மறைய வைக்க போகிறோம். அதாவது நிரந்தரமா. அது எப்படா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்புறம் நீங்கள் மறந்து போகிற சில கிளிச்சஸ், அப்புறம் வந்து நிறையா ஒரு புது புது ட்ரீ வந்திருக்க ஒரு கார். அதாவது கார்ன்றே பாருங்க, புதுசாக வந்துருக்கு ஒரு பைக்கு. அதாவது அந்த பைக் பேர் ராயல் என்ஃபீல்ட் ஹண்டர் பைக். அது பல பேர் தெரிஞ்சிருக்கலாம், பட் நிறையா பேர் தெரிஞ்சிருக்காது. நான் ப்ராப்பராக அந்த வீடியோவில் எப்படி பண்ணணும்னு அவங்களுக்கு சொல்லி தர போகிறேன். அப்புறம் இன்னொரு பயங்கரமான அப்டேட்டு. அது என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா துங் 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 சஹூர் அதை கொண்டு வந்துட்டாங்க. அந்த பைக், இந்த பைக் தான் அது. இந்த பைக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் பார்க்கவும் புஷ்பா பைக் மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, ஸ்பீடும் வந்து இது பயங்கரமாக போச்சு. அது எப்படி போச்சுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரி ஓகே, இனி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த பைக் வந்து ஓட்டி பார்ப்போம் ஃபஸ்ட்டு. அடுத்து நம்ம ஒவ்வொரு சீட் கூட பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த பைக்கை பற்றி நான் சொல்லிடுறேன். பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு. கிட்டத்தட்ட கவசிக்கு நிஞ்சா மாதிரி. பட் கவசிக்கு நிஞ்சா ஸ்பீடுக்கு வருமானு கேட்டிங்கன்னா வந்துருச்சு. பட் அதோட சவுண்டும் அதே மாதிரி இருக்குது பாருங்களேன். அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகே, இதே மாதிரி நிறைய புது புது சீட் கோட்ஸ் வந்துருக்கு. எல்லாத்தையும் நம்ம ஒன்றா பார்ப்போம். சரி, எனக்கும் ஓட்டி ரொம்ப டயர்டாயிடுச்சு. அதனால் நான் வீட்டுக்கே வந்துட்டேன். சரி ஓகே, இப்போ நம்ம அடுத்த சீட் கோட்ஸ்லாம் பார்க்கலாம். சரி வாங்க, இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக சீட் கோட் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வீடு. அதாவது நம்மளோட வீடை எப்படி வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சரி ஓகே, இப்போ நம்ம கலர் சேஞ்ச் எப்படின்னு பண்ணுறதுன்னு பார்ப்போம். சரி, நான் ரொம்ப நேரமாக நான் ஒன்று கேட்கவே இல்லை. அதை நான் வந்து எப்படி கேட்கணும்னு எனக்கு தெரியும். அந்த முறையில் நான் கேட்க போகிறேன் இப்போ. ஸோ ஒரு ஃபஸ்ட்டு வந்து RPG. இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பட் இருந்தாலும் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ ஓகே, RPG அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் கன் எடுத்துகிட்டு, அதாவது மிசைல் கன் எடுத்து சுட்டிங்கன்னா நிறைய தடவை சுட்டுட்டு இருக்கும். நம்ம போன இதிலே நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இந்த இதை வச்சு நான் அவங்கள்ட்ட நான் ஒன்று கேட்க போகிறேன். அதை நான் ரொம்ப நேரமாக கேட்கல. அதை இப்போ நான் எழுதுறேன் பாருங்கள். LI அப்புறம் KE. இப்போ நான் LIKEன்னு போன மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அது லைக் தான் நண்பா. இந்த வீடியோ ரொம்ப நேரமாக ஒருத்தவங்க லைக் பண்ணாமல் பார்த்துருக்காங்க. லைக் பண்ணாமல் பார்த்துருக்கீங்களா? மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அப்புறம் நோட்டிஃபிகேஷனுக்கு அந்த பெல் ஐக்கானையும் கொடுத்து வச்சுருக்கோங்க, ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நிறைய ஹாரர் வீடியோஸ், ஹன்னி வீடியோஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து இனிமேல் பார்க்கலாம். சரி ஓகே, இப்போ நான் அடுத்து என்ன சரி ஓகே, இப்போ வாங்க நம்ம அடுத்த சீட் கோட்ஸ்லாம் பார்க்கலாம். சரி ஓகே, இப்போ நம்ம சீட் கோட்ஸ்குள்ளே என்ட்ரானா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொங் 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 சஹூர். அந்த சீட் கோட் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். சரி ஓகே, அது எப்படின்னு பண்ணுறதை நான் சொல்கிறேன் இப்போ. ஸோ எப்பவும் போல நம்ம ஆர்ஜிஎஸ் மெனு இருக்குல்ல, நான் போன வீடியோவிலே சொல்லியிருப்பேன் ஆர்ஜிஎஸ் மெனு எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் அதை வந்து சொல்ல போகிறது இல்லை. பிகாஸ் அந்த வீடியோ நீங்கள் போய் பார்த்துருவாங்க. அந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு ஆர்ஜிஎஸ் மெனு எப்படி யூஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சிடும். சரி ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லோடு கொடுத்துருவோம். சரி ஓகே, இப்போ லோடு கொடுத்துட்டு நம்ம இதுக்குள்ளே போயிடுச்சு. சரி ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து மை ஃபைல்ஸ்குள்ளே போய்க்கோங்க. திருப்பி நான் அதை சொல்கிறேன். அப்புறம் டவுன்லோட்ஸ்குள்ளே போய்க்கோங்க. டவுன்லோட்ஸ்குள்ளே போயிட்டு உங்களுக்கு வந்து அதாவது துங் சஹூரோட கண்டென்ட் வந்து நான் கீழே லிங்க் கொடுத்துருப்பேன். அதை வந்து காப்பி பண்ணிட்டு நீங்கள் அதை வந்து அதுக்குள்ளே போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் வந்து வந்துடும். அப்புறம் அந்த சூஸ் பண்ணிட்டு நீங்கள் டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு துங் சஹூர் டி எனக்கே பயமாக இருக்குடாடி, இவன் என்னடா இப்படி போகிறான். சரி இல்லைங்க, அடிச்சு பார்ப்போம் என்னதான் ஆகுதுன்னு. எங்கடா இருக்கா ஹெட்ஷாட் போடும். ஐயோ வரண்டா சாவுடா சாவ மாட்டாங்க. தாயவுலி மகனே சாவுடா. செத்துட்டாங்க. கடைசியா துங் சஹூரை டிஃபீட் பண்ணியாச்சு. துங் சஹூரை அவ. சரி ஓகே, இப்போ வாங்க நம்ம அடுத்து சீட் கோட்ஸ்லாம் பார்க்கலாம்.
ஸோ அந்த துணு சகுரை வந்து நீங்கள் அவன் சொன்ன மாதிரியே காப்பி பண்ணிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஈஸியாகவே வந்துடும். சரி ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு எதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி தெரியல. இந்த ஃபோன் கலர் அது சேஞ்ச் ஆகிருக்கு தெரியுதா? நான் ப்ளூ கலர் இந்த ஃபோன் கலரை மாற்றிருக்கேன். இந்த சீட் நம்ம அடுத்து பார்த்துடலாம். சரி ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆர்ஜிஎஸ் அப்படின்னு போட்டுட்டு திருப்பி நம்ம வந்து நம்ம டும் சகுரை நிறையா அது கொண்டு வந்துட்டு நம்ம ஒரு இதை பண்ண போகிறோம், ட்ரிக் மாதிரி. சரி ஓகே, முடிஞ்ச வரைக்கும் நிறையா இதை கொண்டு வந்துருக்காங்க. நான் வந்து ஒரு 2 கொண்டு வந்தேன் இப்போதைக்கு. அடுத்து வந்து நிறையா கொண்டு வந்துட்டுருக்கேன். அப்படியே வேகமாக போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போட்டே இருக்கேன். எத்தனை டும் சகுரை வருதுன்னே தெரியல. சரி நான் பாட்டு போட்டுக்கிட்டே இருக்கும் போது சரி நான் போடுறதுக்குள்ளே நம்ம வீடியோ வந்து ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி நோட்டிஃபிகேஷன் கொடுக்கலாம், நம்ம மறக்காம நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. சரி ஓகே, இதை நான் போன தடவை சொன்னேன், இருந்தாலும் மறுபடியும் ரிப்பீட் பண்ணிட்டேன். எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரிலங்க, நீங்கள் ஏதோ பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே, நானும் நிறையா போட்டுட்டு இப்போ நீங்கள் வந்து டக்குன்னு இன்ஃபினிட்டி ஹெல்த்தை போட்டு விட்ருங்க, இல்லாட்டி நீங்கள் செத்துருவீங்க. இன்ஃபினிட்டி ஹெல்த்தை போட்டுட்டு இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் சகுரையும் ஒரு அட்டாக் பண்ண போகிறோம். சரி ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஓரத்தில் ஒருத்தன் போய் முட்டிக்கிட்டு கிடக்கிறான், என்ன பண்ணுறானே தெரியல. ஃபஸ்ட்டு அவனை போட்டு அடிப்போம். ஓகே, அவனை அடிச்சாச்சு. அடுத்து வந்து இவன் அடிப்போம். அடுத்து வந்து இங்கே ஒருத்தன் நடந்துட்டுருக்கான், இவன் அடிப்போம். அடுத்து வந்து இங்கே ஒருத்தர் நடந்துட்டுருக்கான், அவன் அடிப்போம். அடுத்து வந்து அங்கே நிறைய பேர் போயிட்டுருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் அடிப்போம். அந்த இவங்க எல்லாத்தையும் அடிச்சாச்சு. அடுத்து இருந்தால் இங்கே ஒருத்தர் இருக்கான், அவனை போய் அடிப்போம். அங்கே ஒருத்தர் ஓரமாக இருக்காங்க, அவனையும் அடிச்சிட்டேன். என்னடா இது இவ்வளோ சகுரவா? ஐயோ என்ன ஆகுதுன்னே புரியலையே. அண்ணிலுங்க இந்த கும்பலை விட்டு வெளியே வரணும். ஏடா வெளியே வரணும்ல, நடுவில் ஒருத்தர் இருக்காண்டா, சுடுறான் சாவுடா செத்துட்டாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டக்குன்னு நம்ம ஃபோனை எடுத்துகிட்டு இப்போ நம்ம டான் கேமராவை போட்டுட்டு நம்மளை என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். டான் கேமரா போட்டுட்டு இப்போ நம்ம வெளியே வருவோம். இப்போ பாருங்க, கும்பலாக நம்மளை போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. ஐயோ தும் சகுரவா? ஐயோ எனக்கே பயமாக இருக்கீங்க. இத்தனை பேர் நான் எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியலையே. நல்ல வேலை எனக்கு அவ்வளோ ஒன்றும் ஆளை இன்ஃபினிட்டி ஹெல்த் போட்டனால கொஞ்சமாச்சு நான் தப்பிச்சிட்டேன். சரி ஓகே, இப்போ நம்ம அடுத்த சீட் கோட்ஸ்லாம் பார்க்கலாம். சரி ஓகே, இப்போ வாங்க நம்ம அடுத்த சீட் கோட்ஸ் பார்க்கலாம். சரி ஓகே, இப்போ வாங்க நான் திருப்பி வந்து கேம்குள்ளே வந்துட்டு ஃபஸ்ட்டு சட்டை எனக்கு ஒயிட் கலர் சட்டை தான் எப்போ முடிக்கும். நீங்களும் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்க, பிகாஸ் அது கொஞ்சம் ஒயிட்டாக பிரைட்டாக நல்லாயிருக்கும். சரி ஓகே, இப்போ நம்ம அடுத்து வந்து சீட் கோட்ஸ் பார்க்கலாம். அடுத்து 100 பைக்கோட சீட் கோட் பார்க்கலாம். சரி ஓகே, அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஆர்ஜிஎஸ் மெனுக்குள்ளே போயிட்டு லோடு கொடுத்துருக்கோங்க. எப்பவும் போல் லோடை கொடுத்துட்டு மை ஃபைல்ஸ்குள்ளே போயிட்டு அப்புறம் டவுன்லோட்ஸ்குள்ளே போயிட்டு இங்கே ராயல் என்ஃபீல்டு அப்படிங்கிற கிளிட்ஸ் வந்து நான் கீழே டவுன்லோட் கொடுத்துருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க எப்பவும் போல். அப்புறம் டான் கொடுத்துருங்கன்னா உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டு வந்துடும். பார்க்கும்போது மனசுலாம் இருக்குங்களா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பைக்கு. இந்த கேமில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த பைக் எடுத்து கொஞ்சம் ஓட்டி பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம ஓட்டி பார்த்தோம், பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த பைக்கு. சரி ஓகே, ஒன்றும் தேவையில்ல, நம்ம அடுத்தடுத்து சீட் கோட்ஸ் பார்க்கணும். இப்போவே வந்து ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷம் கிட்ட ஆக போகுது. அடுத்து நம்ம எல்லா சீட் கோட்ஸ் வேறு பார்க்கணும். ஸோ அதனால தான் நான் சொன்னேன். சரி ஓகே, இப்போ நீங்கள் மறந்த சில கிளிச்சஸ் நம்ம பார்க்கலாம். சரி ஓகே, கிளிச்சஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ஃபோன் கலரையும் நம்ம வீடு கலரை எப்படி மாட்டுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த வீடு கலரை எப்படி மாட்டணும்னா, நீங்கள் ஆர்ஜிஎஸ் மெனுக்குள்ளே போயிட்டு ஹவுஸ் கலர் அப்படின்னு போடுங்க. ஹவுஸ் COLOUR அப்படிங்கிறத வந்து கரெக்டாக போட்டுருங்க. ஹவுஸ் கலர் உங்களுக்கு என்ன கலர் வேணும் அதை போடுங்க. எனக்கு வந்து க்ரீன் ஓகேன்னு இருந்துச்சு, அதனால் நான் க்ரீன் அப்படின்னு போட்டேன். இப்போ பாருங்கள், பார்த்துறீங்களா, ஹவுஸ் கலர் க்ரீன் கலரில் மாறிடுச்சா? ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு. இது நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன், பிகாஸ் நிறைய பேர் வந்து யூடியூப்பில் வந்து நிறையா பேர் போட்டுட்டு இருந்தாங்க இந்த மாதிரி எப்படி சேஞ்ச் பண்ணுறது. நிறைய பேர் இதை வந்து போட்டுட்டு இருந்தாங்க யூடியூப்பில். அதை வந்து நான் வந்து ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருந்தேன், எப்படி அந்த இதை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளாக வந்து டவுட்டாகவே இருந்துச்சு. ஸோ வந்து இப்போ அந்த டவுட் கிளியர் ஆகிருச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியர் ஆகிருக்குன்னு நம்புகிறேன். சரி வாங்க இப்போ நம்ம அடுத்த சீட் கோட்ஸ்லாம் பார்க்கலாம். சரி ஓகே, அடுத்து வந்து இந்த ஃபோன் கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த ஃபோன் கலர் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா, ஃபோன் கலர் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபோன் கலர்னு போடணும். ஃபோன் கலர் இப்போ வந்து நான் ப்ளூவில் இருக்குது, இப்போ வந்து நான் க்ரீனில் மாற்றுறேன் பாருங்களேன். GREEN க்ரீன் அப்படின்னு போட்டிங்கன்னா க்ரீன் கலரில் ஆயிரும். பட் எனக்கு வந்து ப்ளூ கலர் தான் ப்ரோ கரெக்டாக இருக்கும், பிகாஸ் எனக்கு ப்ளூ கலர் தான் ஃபேவரட் கலரு. உங்களுக்கு என்ன ஃபேவரட் கலருங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. பார்ப்போம் எத்தனை பேருக்கு என்ன மாதிரியே ஃபோன் கலர் ப்ளூ பிடிக்குதுன்னு பார்ப்போம். சரி ஓகே, இப்போ நம்ம அடுத்து சில கிளிச்சஸ் பார்க்கலாம். சரி ஓகே, இப்போ வாங்க அடுத்த கிளிச்சஸ்லாம் பார்ப்போம். அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சின்ன சீட் கோட் தான் பார்க்க போகிறோம். சரி ஓகே, இப்போ வாங்க நம்ம சீட் கோட்ஸ் பார்க்கலாம். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து சில ஞாபகப்படுத்துகிற சீட் கோட்ஸ் காமிக்கிறேன். RPG அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இன்ஃபினிட்டி ஷூட்டிங் சொல்லியிருந்தேன்ல, அந்த இன்ஃபினிட்டி ஷூட்டிங் வந்து நல்லா ஆயிரும்.
சரி ஓகே, அடுத்த சீட் கோட்ஸ் பார்க்கலாம். நம்ம வேகமாக போடுறேன், நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ போய் வெடிக்குதுங்க. பாருங்கள் என்னடாங்கள் டேமேஜ், இப்போ போய் வெடிக்குது பாருங்கள். சரி ஓகே, அடுத்து நம்ம சீட் கோட்ஸ் பார்க்கலாம். சரி ஓகே, அடுத்து நீங்கள் பாய் அப்படின்னு போட்டிங்கன்னா பாய் வருவான், கேர்ள் அப்படின்னு போட்டிங்கன்னா கேர்ள் வருவான். அது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இது வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஞாபகப்படுத்திடுறேன். அடுத்த சீட் கோட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்ப்ளோட் அப்படிங்கிற ஆப்ஷன் போட்டிங்கன்னா எக்ஸ்ப்ளோட் ஆயிரும். சரி ஓகே, இதுவும் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பாய் ஹவுஸ். இதை வந்து நான் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் பண்ணி பார்க்குறேன். ஒர்க் அவுட்லாம் ஆகாது, சும்மா போட்டேன். சரி ஓகே, ஒர்க் அவுட்லாம் ஆகாது, கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுன்னா. சரி ஓகே, இங்கே ஒருத்தன் போயிட்டுருக்கான், அவனை போட்டு அடிப்போம். கரெக்டாக எய்ம் பண்ணி ஹெட்ஷாட்லேயே அடிப்போம். ஆடி ஹெட்ஷாட் செத்துட்டாங்க. ஐயோ போலீஸா, ஐயோ ஓடுறா 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 ஓடுறா. இங்கே என்னடா சவத்தில் ஒரு முத்திட்டு இருக்கா. அவளை ஃபஸ்ட்டு இந்த கண்ணை வச்சு ஃபஸ்ட்டு போட்டு தள்ளுவோம். ஹெட்ஷாட்லேயே போடணும். எங்கடா ஓட் ஹெட்ஷாட் போடும்போது அன்னை ஹெட்ஷாட் போடும்போது போடுறேன். சரி ஓகே, இப்போ நம்ம அடுத்து வந்து நிறைய சீட் கோட்ஸ்லாம் பார்க்கலாம். சரி வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து சட்டையை செஞ்சு பண்ணிக்கோ. நான் சொன்ன மாதிரி ஒயிட் கலர் சட்டை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வந்து எந்த சட்டை பிடிக்குங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. சரி, அடுத்து வந்து நம்ம என்ன சீட் கோட் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்து நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு சீட் கோட் பார்க்க போகிறோம். அது என்னடா சீட் கோட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு கிளிச்சு தான். அந்த கிளிச்சை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு எதாவது பிடிச்ச கார் கொண்டு வந்துக்கோங்க. எனக்கு வந்து பர்சனலாக கவசிங் நிஞ்சா பிடிக்கும். ஸோ கவசிங் நிஞ்சா கொண்டு வந்துட்டேன். அடுத்து வந்து நான் இந்த கார் பிடிக்கும், அதனால் இந்த கார் கொண்டு வந்துட்டேன், அதாவது ரோல்ஸ் ராயல்ஸு. அடுத்து வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் போய் நிற்கணும். ரெண்டுக்கும் நடுவில் போய் நின்றுட்டு இதில் ஏறிட்டு இதை கொடுத்துட்டு இப்படி பண்ணணும். ஒரு நிமிஷம், அது கரெக்டாக வரல. சரி இல்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து இதில் ஏறி உக்காந்துட்டானா இப்போ திருப்பி இறங்கணும். என்னடா அது இவ்வளோ நேரம் ஸ்டக் ஆகிடுச்சு. ஐயோ, ஒன்று முக்கியமான கோடையை மறந்துட்டேங்க. நல்ல வேலை இப்போயாச்சும் ஞாபகம் வந்துச்சு. இந்த நம்ம எல்லா ஐக்கான்ஸையும் வர வைக்க போகிறோம். அது எப்படி அப்படின்னு பார்ப்போம்னா UIOFF ஆஃப் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா இதுவும் மறைஞ்சு போயிடும். எனக்கே அது ஷாக் ஆகிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், இது வந்து யூடியூபர்ஸ்க்கு வந்து மெயினாக வந்து நல்லாயிருக்கும். எனக்கு பிடிச்சிருந்துச்சி இது. ஸோ நான் அதனால் இதை வச்சு அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வச்சுட்டேன். இது எப்படா திருப்பி கொண்டு வந்துடுது பயமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க. UI ஆன் அப்படின்னு போட்டிங்கன்னா UI ஆன் ஆயிரும். இல்லாட்டி உங்களுக்கு UIOFF ஆஃப் ஆகணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். சரி ஓகே, எனக்கு ஆனாகவே இருக்கட்டும். பிகாஸ் அந்த கலரை வந்து நான் ரசிக்கணும், அதனால தான் UI ஆன். சரி என்னடா இது இல்லைங்க, UION. ஸ்பெல்லிங்கை தப்பாக அடிச்சிட்டேன். சரி ஓகே, இப்போ நம்ம அடுத்து வந்து நிறைய சீட் கோட்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க. நம்ம கேமில் அதுவும் ஒன்றும் இல்லாமல் நான் ஒன்று மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. நம்ம கேமில் புதுசாக என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைக்கேல் கேரக்டர்னு ஒரு புதுசான ஒரு கேரக்டர் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னோட கேரக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எப்படி வந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் RGS மெனுக்குள்ளே போயிட்டு லோட் கொடுத்துருங்க. லோட் கொடுத்துட்டு மை ஃபைல்ஸ், அதாவது இப்போ கீழே வந்து நீங்கள் லிங்க்கில் வந்து போயிட்டு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து கேட்டு டவுன்லோட் பண்ணிடலாம். ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் RGS மெனுவில் போயிட்டு நீங்கள் வந்து உள்ளே போயிடணும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணால் வெளியே போயிட்டு நீங்கள் திருப்பி வந்து உள்ளே வரணும் கேமுக்குள்ளே. வந்தீங்கன்னா உங்களுக்கு மைக்கேல் கேரக்டர் அன்லாக் ஆகிடும். எனக்கு இந்த கேரக்டர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஏன் நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நான் வந்து DON அதாவது மோட் ஆன் அப்படிங்கிறத நான் போடுறேன். அதை போட்டோன்னே பாருங்கள் எப்படி இருக்குது அந்த ஸ்டைலாக கோட்டு சுட்டு போட்டு பயங்கரமாக மாஸாக. அவன் ஹேர் ஸ்டைல்லாம் பயங்கரமாக இருக்குது. மிச்ச கேரக்டர்லாம் நல்லா இருக்காது. பட் இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னன்னே தெரில. சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு.